கனிமொழியுடன் கைகோர்த்த சபரீசன், உதயநிதிக்கு எதிராக பக்கா ஸ்கெட்ச், துணை முதல்வராகும் கனிமொழி. அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகாமல் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பர்களான ஆகாஷ் பாஸ்கர், ரதீஷ் ஆகிய இருவரும் தலைமறைவாக இருக்கும் நிலையில் இவர்கள் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரானால் மற்ற திமுக அமைச்சர்கள் போன்று சாதுரியமாக சமாளிக்க மாட்டார்கள். அவர்களே அப்ரூவல் ஆகி மொத்தத்தையும் போட்டு கொடுத்து விடுவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் வரும் 2026 தேர்தலில் திமுகவை சீர்குலைக்கும் வகையில் டார்கெட் செய்து பாஜக வேலை செய்து வருகிறது என்றும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கனிமொழிக்கு பாஜகவின் முழு ஆதரவு உள்ளது என்கிறது டெல்லி வட்டாரங்கள். காரணம், 2G வழக்கில் கனிமொழி சிறை செல்வார் என்று பரவலாக எதிர்பார்த்த நிலையில் ஆனால் கனிமொழியை சிறை செல்ல விடாமல் காப்பாற்றியது பாஜக என்று கூறப்படுகிறது. காரணம், கனிமொழி சிறைக்கு சென்றுவிட்டால் அது உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் அரசியலில் இடையூறும் இல்லாமல் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துவிடும். ஆனால் கனிமொழி தொடர்ந்து வெளியில் இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலினின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாகவும் தனக்கான அங்கீகாரத்திற்காக மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்த்து அரசியல் செய்து வருவார். அந்த வகையில் ஒவ்வொரு முறையும் உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுகவின் பதவி உயர்வு கொடுத்தால் அதே போன்று கனிமொழிக்கும் கொடுக்கப்படும். இதெல்லாம் கனிமொழியின் சாதுரியமான அரசியல்தான். பொதுவாகவே கனிமொழிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கிடைக்க காரணம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் கொடுத்ததால் தான் என்று கூறப்படுகிறது. இப்படி கனிமொழிக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையிலான அரசியல் போட்டி உச்சக்கட்டத்தில் எட்டியுள்ள நிலையில் திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் துரைமுருகன் உட்பட மூத்த அமைச்சர்கள் பலருடைய ஆதரவும் கூட கனிமொழிக்குத்தான் உள்ளது என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் 10 வருடத்திற்கு பின்பு திமுக மீண்டும் ஆட்சி பெறுவதற்கு முக்கிய பங்காற்றியது முதல்வர் மு.க. ஸ்டாலின் மருமகன் சபரீசன். இவர்தான் பிரசாந்த் கிஷோர் போன்றோரை வரவழைத்து மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது கூட சபரீசனுக்கு முக்கியத்துவம் இருந்தது. ஆனால் உதயநிதி எப்போது அமைச்சர் துணை முதல்வராக அதிகாரத்திற்கு வந்தாரோ அப்போது சபரீசன் திமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்டார். இதனால் சபரீசனுக்கும் உதயநிதிக்குமான மோதல் அதிகரித்தது. ஒரு கட்டத்தில் குடும்பத்தில் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்ததும் குடும்பத்தினர் உதயநிதிக்கு ஆதரவாக சபரீசனை வெளிநாடு அனுப்பி வைத்து விட்டார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது டாஸ்மாக் விவகாரங்களில் உதயநிதி ஸ்டாலின் அமலாக்கத்துறை ரேடாரில் சிக்கியுள்ளதை வெளிநாட்டில் இருந்து மகிழ்ச்சியுடன் சபரீசன் ரசித்து வருவதாகவும், அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கனிமொழியுடன் சபரீசன் கைகோர்த்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வரும் நிலையில் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் மாநில அரசியலில் களமிறங்க கனிமொழி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு 2026 திமுக ஆட்சியில் துணை முதல்வர் ஆவதற்காக திட்டத்திலும் கனிமொழி இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தனக்கு இடையூறாக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் டாஸ்மாக் ஊழல் மூலம் எப்படியும் பாஜக சிறைக்கு அனுப்பிவிடும். அதனால் தன்னுடைய ரூட் கிளியர் என்கிற மகிழ்ச்சியில் கனிமொழி துணை முதல்வர் பதவியை நோக்கி காய்களை நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல்.